எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலேயும் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 15 இடங்களிலேயும் ஆக மொத்தம் 1256 இடங்களில் அந்த முகாம்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளர்கள் காலையில் சென்றால் பிற்பகலுக்குள் அவர்களுக்கான இந்த முழுமைப்படுத்தப்பட்ட முழு பரிசோதனைகள் உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே மாற்றுத்திறனாளர்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற வகையிலான நடவடிக்கையாக இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப இன்றைக்கு 21 வகையான மாற்றுத்திறனாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கை கால் இயக்க குறைபாடு உள்ளவர்கள், அமில வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள், மூளை முடக்குவாதம் கொண்டவர்கள், தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர்கள், தசை சிதைவு நோய் உள்ளவர்கள், உயரம் குறைவான குள்ளத்தன்மை உடையவர்கள், கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள், காது குறைபாடு கேளாமை குறைபாடு உள்ளவர்கள், பேச்சுத்திறன் குறைபாடு உள்ளவர்கள், அறிவுசார் குறைபாடு உள்ளவர்கள், ஆட்டிசம், கற்றலில் குறைபாடு, மனநோய், நாள்பட்ட நரம்பியல் பாதிப்பு, திசு பன்முக கடினமாதல், நடுக்குவாதம், இரத்த அழிவு சோகை, இரத்த உறையாமை, அறிவாளுன இரத்த சோகை, பல்வகை குறைபாடு என்று 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டு அவர்கள் அனைவருக்குமே இந்த தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் வாயிலாக அரசின் சேவைகள் முழுமையாக சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் விழுதுகள் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பின் மூலம் பல்வேறு வகையான தெரப்பீஸ் என்று சொல்லப்படுகிற பயிற்சிகளை மாற்றுத்திறனாளர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் ஏறத்தாழ 570 இடங்களில் தொடங்கப்படும் என்று அறிவித்து அதில் இதுவரை 53 இடங்களில் இந்த விடுதிகள் அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 15 மண்டலங்களில் 15 என்கின்ற அளவில் இந்த அமைப்பு தொடங்கப்படும் என்கின்ற அறிவிப்புக்கு ஏற்ப மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஏற்கனவே கண்ணகி நகரில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நானும் நம்முடைய தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களும், இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர், அதேபோல் மாற்றுத்திறனாளிகளின் மாவட்ட அளவிலான அலுவலர் பெருமக்கள், மாநகராட்சியின் CHO, மாநகராட்சியின் துணை ஆணையர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சென்னையின் 2வது விழுதுகள் மையத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த 2வது மையத்தை பொறுத்தவரை இந்த பெருங்குடி மண்டலத்தில் ஏறத்தாழ ஒரு 1200 மாற்றுத்திறனாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த 1200 மாற்றுத்திறனாளர்களுக்கும் இங்கே அவர்களுக்குரிய சேவைகள் முழுமையாக வழங்கப்படவிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 570 இடங்களில் அமையப்படவிருக்கிற இந்த மறுவாழ்வு சேவை மையங்களில் 5700 முன்கள பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த ஒவ்வொரு மையத்திலும் 10 பிளாக் கோஆர்டினேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள், கம்யூனிட்டி ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு 3 பேர், கம்யூனிட்டி ஃபெசிலிட்டேட்டர் என்கின்ற வகையில் ஆற்றுப்படுத்தினர் அதாவது கவுன்சிலர் போன்றவர்கள் ஏறத்தாழ 14 பேர் இந்த மண்டலத்தில் பணியில் இருக்கிறார்கள். இந்த 14 பேர் மட்டுமல்லாது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் தன்னார்வலர்களுமாக இணைந்து இந்த மண்டலத்துக்குட்பட்ட இந்த 1200 மாற்றுத்திறனாளர்களுக்கு அரசின் சேவைகள் மட்டுமல்லாது மனிதாபிமானத்தோடு அவர்களுடைய வாழ்வின் தரம் உயர்வதற்குரிய பல்வேறு சேவைகளையும் தர முன்வந்து இந்த அமைப்பு இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் இந்த முயற்சி என்பது பாராட்டுக்குரியது. என்றாலும் அரசின் சார்பில்
மாநகராட்சி நிர்வாகத்திற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அடுத்தடுத்த மையங்களை பொறுத்தவரை இன்னமும் சற்று கூடுதலான இடவசதியோடு, ஏனென்றால் ஒரு 1200 பேர் இங்கே வரவிருக்கிற நிலையில் இந்த பயிற்சி மையங்கள் இன்னமும் பெரிதாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களும் மாநகராட்சியின் துணை ஆணையர் போன்றவர்களும் அடுத்தடுத்த மையங்கள் இடம் கண்டறிகிற போது அதற்கேற்ற வசதிகளோடு கண்டறிய இன்றைக்கு உறுதி பூண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த 2வது மையம் மாற்றுத்திறனாளிகளுக்கு, குறிப்பாக இந்த 14வது மண்டலத்தில் பெருங்குடி மண்டலத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கொடையின் கீழ் எல்லாம் என்கின்ற வகையில் இந்த அமைப்பு இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு அது பேட்டி கொடுத்தாச்சுங்க. இல்லை, நீங்கள் திரும்ப அதை டைவர்ஷனுக்காக வேணாம். இது நல்ல செய்தி சொல்லியாச்சு. ஒரே செய்தியை டெய்லியெலாம் கேட்டு நிற்க முடியாது. உங்களுக்கு பத்திரிகையில் இல்லைங்க, நேற்று சொல்லியாச்சு. வேறு கேள்வி கேளுங்க. நாய்க்கடியால் இறந்தாருன்னு நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துவீங்க? இல்லைங்க, அது இல்லைங்கிற நீங்கள் மருத்துவரா? இல்லைங்க, தடுப்பூசியால் இறந்தாருன்னு ஒரு நீங்கள் தேவையில்லாத ஒரு பதட்டத்தை இல்லை தெரியுங்க. நீங்கள் என்ன கேட்க வரீங்க? உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்கன்னு தெரியும். இல்லை, தடுப்பூசியால் அந்த இறந்தாருங்கிற ஒரு அபாண்டத்தை இங்கே விதைக்க வர்றீங்க. வேற என்னத்தை சொல்ல வர்றீங்க? விடுங்க சார், வேற ஏதாவது கேளுங்க. விடுங்க சார், வேற ஏதாவது கேளுங்க. உங்களுக்கு சொல்ல நம்ம விரும்பலை. வேற ஏதாவது சொல்லுவது. நீங்கள் வேணும்னே பிரச்சனையை எழுப்பி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அதை நீங்கள் ஏற்றுக்கலன்னா பரவாயில்ல. நீங்கள் ஏற்றுக்கலன்னா பரவாயில்லைங்க. வேற யாரும் கேள்வி. அவர் போய் முதல்ல பார்த்துக்க சொல்லுங்கள். அதிமுக நடத்துகிற ஸ்கேன் சென்டரில் அவருக்கு உறுப்புகள்லாம் சரியாக இருக்கான்னு போய் பார்த்துக்க சொல்லுங்கள். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.